ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மேஷ லக்ன அன்பர்களுக்கு 54 நாட்கள் குரு சனி தொடர்பு. ஏன்னா மேஷத்துக்கு அர்த்தாஷ்டமத்தில் இருக்காரு குரு, 4ஆம் இடத்துல இருக்காரு. சனி 12ஆம் வீட்டில் விரய சனியா இருக்கார். இந்த 2 பேருக்கு உள்ள நட்சத்திர ரீதியா தொடர்பு. அதாவது குருவும் புதன் சாரம் வர்றாரு ஆயில்ய நட்சத்திரத்துல, சனியும் புதன் சாரம் பெறுகிறார் ரேவதி நட்சத்திரத்தில். இந்த 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் இது ஒரு நல்ல பார்வை அவங்களுக்குள்ள பார்த்துக்கிறாங்க. அதாவது ஒரே நட்சத்திரம் மூலமாக தொடர்பு ஏற்படுகிறது, சுப தொடர்பு தான். ஆனால் அது என்ன செய்வது, துரதிர்ஷ்டவசமாக மேச லக்னத்திற்கு கெட்ட பாவங்களாக அமைந்து விடுகிறது. 4ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த 2 கனெக்ட் ஆகுது. முழுக்க முழுக்க கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ 4ஆம் இடம்னு எடுத்துட்டிங்கன்னா சொத்து பத்து வீடு வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் ஒரு சாதகம் தான். அதே மாதிரி 12ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது, வெளிநாடு போகிறது, மற்றும் நமக்கு புதிய கண்டுபிடித்தல்கள் அதையெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, ரகசிய உடன்படிக்கைகள், முதலீடுகள், இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள். ஸோ இந்த நல்லதையும் செய்யும். ஆனால் மன ரீதியாக, உறவு ரீதியாக கொஞ்சம் அவஸ்தைகளை கொடுக்கும். அதன் வழியில நாம எப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 54 நாட்கள்ல யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புதனுடைய திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அந்தரம் நடக்குதோ, அப்படி இல்லைன்னா குருவினுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குதோ, அல்லது சனியினுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குதோ, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் இது செலவுகள் ஒரு பக்கம், அந்த செலவுகளால மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, உடம்பு ரீதியாக ஒரு அலைச்சல். 12ஆம் இடம் அப்படின்னா அதிகமா டயர்ட் ஆகுறது. நம்ம சக்தி அப்படியே குறையிறது. எனர்ஜி லாஸ். அதில் தான் பார்க்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா, அந்த தொழிலில் முதலீடுகள் தான் போட்டுக்கிட்டே இருக்கோ ஒழிய, அது வரவாகலை, சேமிப்பாகலை, அது ஏதாவது பெண்டிங் வர வேண்டிய பணம் வரல, இந்த மாதிரி சிக்கல்கள். இதெல்லாம் நம்மளுடைய லக்னத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு அதிருப்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி அதிருப்தின்னா, வேலை இருக்குன்னு பேரு தான், அல்லது நம்ம சொந்தமா தொழில் செய்கிறோன்னு பேரு தான். ஆனா சந்தோஷமா செய்யல, வெற்றிகரமாக செய்யல. அப்படியே கஷ்டப்பட்டு மன உளைச்சலோட செய்கிறோம், அதிருப்தி மனப்பான்மையோட செய்கிறோம் அப்படிங்கிற நிலைமையை கொடுக்கும். அதனால புதிய மூலதனங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாவே இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் வேலை செய்யுது அப்படின்னா, அடுத்தடுத்து மூலதனத்துக்கும் மனசு போட சொல்லும். இப்போ ஒரு கட்டடம் கட்டுறன்னு ஒரு மூலதனம் தானே. இப்போ அது ஃபிக்ஸட் அசட். அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு செலவாகும். திடீர்னு கூட ஒரு சிலருக்கு அந்த ஐடியா தோன்றி, நம்ம இருக்கிற வீட்டை ஒரு மாற்றி கட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கோமே, அதில் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கலாம். ஒண்ணுமில்ல, ஒரு ஆல்ட்ரேஷனாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதற்கெல்லாம் சாதகமா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இடம், பூமி சார்ந்து முதலீடுகள் அப்படின்றது ஓகே தான். இருந்தாலும் ஆரோக்கியம்னு வரும்போது, மன திருப்தின்னு வரும்போது, மன மகிழ்ச்சின்னு வரும்போது கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி தான் உறவுகள். இந்த காலகட்டத்தில் அதிருப்தியான மனநிலை. ஏதோ ஒரு விதத்தில் குறை சொல்றது,
ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போகாம இருக்கிறது. நம்ம ஒண்ணு பேசுனா அவங்க ஒண்ணு பேசுறது. ஈகோவ காட்டுறது. அதன் மூலமாக மன உளைச்சல் உண்டாகிறது. சங்கடப்படுற மாதிரியே நிகழ்வுகள் எல்லாம் நடந்தா, ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்துக்கே அங்க வாய்ப்பு இல்லையே! அப்படிங்கிற மாரி. அது மாரி நமக்கு குழந்தைகள் வழியில வரக்கூடிய சிக்கல்கள். அவங்களுக்கு ஃபெயிலியர் ஏற்படுறத பார்த்து சங்கடப்படுறதோ, அல்லது அவங்க நம்மகிட்ட சரியா ஒத்துழைக்கல, ஒரு கரெக்ட்டா நடந்துக்கல, பிரியமா நடந்துக்கல, நம்மள வந்து பகை எண்ணத்தோட பழகுறாங்க, வெறுக்குறாங்க, அல்லது அவமதிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சிக்கல்கள உண்டு பண்ணும். இது மகிழ்ச்சிய கெடுக்கும் தானே! அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். வேலைய பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா போயிட்டுருக்கும். இருக்கிற வேலையிலேயே நீங்க அப்படியே நீடிக்கலாம். போயிட்டே இருக்கலாம். ஆரோக்கியத்த பார்த்துக்கிட்டு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணறதுக்கு சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால உடல் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் வரலாம். அத கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கணும். சரியான தூக்கம் இல்லாம அவதிப்படுறது. உடல் உபாதைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது போறது. அந்த போக வைக்கிற அளவுக்கு உடல் உபாதைகள் குடுக்கறது. கேஸ் ட்ரபுளு, கழிவு பாதையில இருக்கிற பிரச்சனை, கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் குடுக்கறது. சில பேருக்கு சுகர் மூலமா வரக்கூடிய இடைஞ்சல்கள், லங்ஸ் சம்மந்தப்பட்டது வரக்கூடிய இடைஞ்சல்கள். ஆயில்யம் அப்படிங்கிறது கடகராசியில இருக்கு. அதாவது லங்ஸ குறிக்கிறது. அதே மாரி மீன ராசிங்கிறது வந்து நமக்கு கழிவு பாதை குறிக்கிறது. ஸோ, இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தா அப்படியே சனி அப்படிங்கிறதுனால இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். வழக்குகளுக்காக செலவு பண்றதுங்கிறது, நாம நெனைச்சத விட அதிகமா போயிட்டே இருக்கும். அப்ப அது ஒரு மைனஸு. சுபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சி துறையில இருக்கீங்கன்னா, அதுல வந்து இந்த கிரகங்கள் ஒத்துழைச்சு உங்களுக்கு வந்து உங்களுடைய பணியை கரெக்ட்டாக ஒரு அப்ரிசியேஷனோட செய்யறதுக்கும், புதுசா ஒரு சாதனை படைச்ச மாதிரி உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இது சாதகமா இருக்கு. அதே மாரி வெளிநாடுல இருக்கிறவங்க, வெளிநாடு சார்ந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அது மாரி சில நல்ல விஷயங்களும் நடக்கும். கட்டடத்தில மூலதனம் போடுறது, இடத்துல மூலதனம் போடுறது, வாகனத்தில மூலதனம் போடுறது சாதகமா இருக்கு. ஆனால் விரயச்சனி அப்படிங்கிறதுனால அகலக்கால் வைக்கக்கூடாது. பட்ஜெட்ட மீறி போயிறக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு முன்பின் முரணாக அதை இழுத்து விட்டுரும். முதல்ல பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ ஒரு நம்பர் சொல்றாங்கன்னா, அதே நம்பர்ல நிக்காது. அது அப்படியே டபுளா போகக்கூடிய அளவுக்கு செலவுகள இழுத்து விடும். ஸோ இந்த காரணிகளை மனதில் வைத்து உங்களுடைய உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவு முறைகளை அத சிறப்பாக நீங்க அணுகி, அதுக்குண்டான நிவர்த்திகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயஎம்எஸ். நன்றி. வணக்கம்.